உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதர பூமியின் வாயிலாக சோதரர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் என்பது 12/1/2026 மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 18/1/2026 தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இடைப்பட்ட நாட்களில் உள்ள ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது காணலாம். 12ஆம் தேதி தேய்பிறை நவமி கௌரி விரதம் அன்று விவேகானந்தர் பிறந்த நாள். 13ஆம் தேதி மதுரை செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி அன்று ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புறப்பாடு. 14ஆம் தேதி போகி பண்டிகை சர்வ ஏகாதசி அன்னைக்கு. அதே மாதிரி சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். மதுரை செல்லத்தம்மன் கோவில் யானை வீதி உலா, வாகன வீதி உலா. மதுரை கூடலழகர் புறப்பாடு. 15ஆம் தேதி பொங்கல் திருநாள். அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 to 11:30 நமக்கு நல்ல ஒரு டைம் அது. அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக குடும்பத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழர் பண்பாட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த உலகக்கே பொங்கல் திருநாளை பறைசாற்றும் வகையில் நீங்கள் கண்டிப்பாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அதை விளம்பரப்படுத்தணும். முதல்ல சரிங்களா, தமிழர் பெருமை உலகெங்கும் பரவ வேண்டும். அதே மாதிரி 16ஆம் தேதி பிரதோஷம் அன்று மாற்று பொங்கல் திருநாள், அன்று திருவள்ளுவர் தினம். 17ஆம் தேதி மாத சிவராத்திரி அன்று உழவர் திருநாள். கல்லிடைக்குறிச்சி மற்றும் திருவாடுதுறை தலங்களில் சிவபெருமான் பவனி. 18ஆம் தேதி தை அமாவாசை. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வைரகீடம் சாற்றி அருளுதல். சங்கரங்கோவில் தென்காசி தலங்களில் லட்சதீப காட்சி அருளுதல். இப்போது நாம் வார ராசி பலன்களை 12 ராசி நேயர்களுக்கும் காணலாம். மேச ராசியை சேர்ந்த அன்பு ஒருவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நிலைகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக 9ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு அருமையான கிரக சேர்க்கையோடு உங்களுக்கு வலிமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். கடந்த வாரத்தை போன்று இந்த வாரத்திலும் நீங்கள் ரொம்ப பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வரக்கூடிய 14ஆம் தேதி மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் பயிற்சியாகி உச்சபலம் அடைகிறார். உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் 4ஆம் இடத்திற்கு 4ஆம் பார்வையாக. அதே போல 4ஆம் பார்வை என்பது உங்கள் ராசி வீட்டுக்கு விழுகிறது. 7ஆம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு விழுகிறது. 8ஆம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விழுகின்றது. அனைத்து பார்வைகளுமே சுப பார்வைகளாக அருமையான பார்வைகளாக இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுபோக லாபஸ்தானாதிபதி வேறு கடந்த வாரத்தை போன்று உங்களுக்கு இப்போ தொடர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியை. இந்த வாரம் என்பது உங்களுக்கு சாதிப்பதற்கு அருமையான வாய்ப்புள்ள ஒரு வாரம். குருபகவானுடைய வக்கர பார்வை 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் மீது விழுகிறது. அதன் பின்பு லாபஸ்தானத்திற்கு விழுகிறது. உங்கள் ராசிநாதன் வக்கர குருவிலிருந்து பார்வையிலிருந்து வெளியே வருகிறார். அதனால் இன்னும் சிறப்பான ஒரு யோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிக்கு இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கடுமையான முயற்சிகள் எடுக்கணும். தொடர்ந்து நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கணும். ஏன்னா நீண்ட நாட்களாக பல விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாமல் கிடப்பில் கிடக்குது. அந்த கிடப்பில் கிடக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் முடிச்சுட்டு நல்ல நிலையில் அதை காசாக மாற்றணும் அல்லது சொத்தாக மாற்றணும். உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய விஷயமாக அது மாறணும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி என்பது உறுதியாகிறது. அதே மாதிரி 4 குடைவன் தாய்க்குரிய கிரகம், நான் பிறந்த மண்ணுக்குரிய கிரகமானது சந்திரன் உங்களுக்கு 12ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீசபலம் அடைகிறார். அதனால் இந்த 13 to 16 அந்த டைமில் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட அம்மாக்கிட்ட, குறிப்பாக அம்மா கிட்ட நீங்கள் எதுவுமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. தாய் வழி உறவுகள்கிட்டையும் நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். எதுவும் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் எந்த விதமான ஒரு விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவில் இப்போ உங்களுடைய கிரகமானது 14ஆம் தேதியிலிருந்து மிக பலமாக 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்போ தாய்க்கு என்ன தேவை, தாயோட உடல்நலத்துக்கு என்ன நம்ம பார்க்கணும், நம்முடைய தாய் வழி சொத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாளாக புதுசாக ஒரு வீடு இருந்தாலும் கூட அடுத்து ஒரு வீடு போடணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் நல்லா வந்திருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ செவ்வாய் என்பது கொஞ்ச நாள் தான் அங்கே இருப்பார் லாபஸ்தானத்தில்.
10ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்ப்பார், உச்சபலம் அடைந்து. அடுத்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார், அங்கேருந்து தனஸ்தானத்தை பார்ப்பார். இப்படி ஒரு 2-3 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக உங்கள் ராசிநாதன் பயணித்தாலும் கூட இந்த 4ஆம் இடம் என்பது இப்போ வலிமை அடையுது இல்லையா, அது ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆரம்பித்து விட்டுறணும். அப்போ அந்த காரியம் எந்த சூழ்நிலையும் தடையில்லாமல் போய் அது முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரு நல்ல நேரத்தில் நம்ம செய்யும்போது அது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், இடையூறு வந்தாலும் அதை கடந்து அந்த காரியம் நமக்கு சாதகமாக முடியும். இப்போ அந்த நல்ல நேரம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் விட்டுறக்கூடாது. மாணவ மாணவிகள் மேற்படிப்பிற்காக நீங்கள் எவ்வளவு தூரம்னாலும் பயணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு நாளும் நீங்கள் முயற்சிகளை எடுத்து மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துட்டதுனால, அங்கேருந்து கல்வி ஸ்தானத்தை பார்த்ததுனால, இதுவரை நீங்கள் கற்ற கல்வியின் மூலியமாக அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பிறந்த இடத்துலையே உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. சரிங்களா? முயற்சி எடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு இந்த பலன் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப சாதகமான நேரம். நல்ல ஒரு உயரத்திற்கு நல்ல சம்பளத்தோடு நீங்கள் செல்லலாம். அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 குடையவன் சூரியன் உங்கள் ராசிநாதனோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 16ஆம் தேதி சூரியனும் நம்ம மகரத்தில் உட்காந்துருவார். தை மாதம் 1ஆம் தேதி மகரத்துக்கு வந்துடுவார். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் நமக்கு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை. 15ஆம் தேதி சூரியன் அங்கே வர்றாரு. அந்த டைம்லேருந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சூரியனும் நம்மளுக்கு தர்றாரு. பொதுவாக மகர சூரியன் நமக்கு ரொம்ப அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றாரு சூரியன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கேருந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு தடையில்லா வருமானங்கள், தடையில்லாத வருமானம், தடையில்லாத தொழில் அபிவிருத்தி. நீங்கள் எந்த தொழில் புதுசாக இப்போ ஆரம்பித்தாலும் அது நீடித்து உங்கள் காலத்திற்கு பின்னாடியும் அது நிற்கும். உங்களுடைய சந்ததிகள், அவங்க சந்ததிகள், இவங்கெல்லாம் அந்த தொழிலை எடுத்து நடத்துவாங்க. தாத்தா ஆரம்பித்தது, நம்மளுடைய பூட்டை ஆரம்பித்தது, பாட்டை ஆரம்பித்ததுன்னு சொல்லி அந்த தொழிலை விரிவுபடுத்தி கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுது. அதனால் புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், தொழில் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த டைமில் ஆரம்பிச்சிருங்க. சரி, எல்லா தொழில் துறையினருக்கும், எல்லா தொழிலாளருக்கும், அடிமையான உழைப்பாளிகளுக்கும் நீங்கள் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் நல்ல தொழில் தெரியும், ஆனால் முதலீடு இல்லை, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட ஃபண்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக யாராவது உதவி செய்வாங்க. உதவி செய்து உங்களை ஒரு நிலையில் உட்கார வச்சிருவாங்க. நீங்கள் பல குடும்பங்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில், அவங்களுடைய வாழ வைக்கக்கூடிய வகையில் உங்கள் தரம் உயர்ந்துடும். அந்தளவுக்கு மேசராசிக்கு ஒன்றும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பயங்கரமாக இருக்குது. 9 குடையவன் குரு குலதெய்வத்திற்கு அதிபதி வக்கரமாக இருக்கார். அது ஒன்று தான் மைனஸ். அதுவும் சரியாயிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இனி அடுத்து ரொம்ப ரொம்ப யோகம். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும், அது குரு வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும். ஆனால் மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. எல்லா கிரகமும் சப்போர்ட்டாக இருக்குது. குறிப்பிட்ட ராகு கேது கூட சப்போர்ட்டாக இருக்காங்க. சந்திரன் மற்றும் 13லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீசமாகிறதுனால கொஞ்சம் மனசில் அப்பப்போ சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். வெச்ச பொருளை எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஒரு நினைவுகளில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் போகும்போது எங்கேயாவது நீங்கள் போகிறது வர நேரங்களில் முன்கூட்டியே உங்கள் வீட்டில் சொல்லி வச்சோ அல்லது உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சோ எடுத்து வச்சுருங்கப்பா, மறந்துடுவேன்னு சொல்லி நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. 13ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருங்க. சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் போகும்போது இதையும் மறந்துடாதீங்க. அதனால் இந்த வாரம் என்பது நமது மேசராசிக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த வாரத்தில் மேசராசிக்குரிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்க போகிறோம். 98. 9 உங்கள் ராசினாருடைய எண் ராசி. அதேமாதிரி சனியினுடைய எண் 8, அதுவும் ராசி. 98 அல்லது 89 இது ரெண்டையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும்ல, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி இந்த வாரம் மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:08 முதல் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:48 வரை உங்களுக்கு மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? ரிஷபராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தார்.
இப்போ ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் போய் புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். அங்கே உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சரிங்களா? அப்போ உங்கள் ராசிநாதன் இப்போ ஒரு சிறப்பான இடத்திற்கு போய் உட்காரும்போது உங்கள் மனதில் அதிகமான மகிழ்ச்சிகள் தோன்றும். இதுவரைக்கும் என்னடா கடவுள் நம்ம இப்படி சோதிக்கிறாரா என்ற ஒரு உணர்வுகள் கூட உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. தெய்வத்தை நாடி நீங்கள் போக போகிறீங்க. அதே மாதிரி குலசாமி உங்களை கூடவே வச்சுக்கிற போகுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குலசாமி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு, முக்கியமாக பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தரப்போகிறது உங்கள் குலதெய்வம். அதனால் இந்த டைமில் குலசாமியை கொஞ்சம் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனே குலசாமி வீட்டுக்குள்ளே போயிட்டார். தந்தைக்கு பிடித்த பிள்ளையாக இப்போ நீங்கள் மாற போகிறீங்க. நிறைய பேர் தகப்பனுக்கு ரொம்ப அப்பெண்டாலே எதிரி மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்கெல்லாம் இப்போ அப்பா சொல்ல தட்டாத பிள்ளையாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி அப்பாவும் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கரிசனங்களை செய்ய போகிறார். அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு முதிர்ந்த தகப்பனாக இருந்தால் அவருடைய சொத்து உங்களுக்கு கைக்கு வராமல் இருந்தால் இந்த டைமில் போய் நீங்கள் கேளுங்க. நீங்கள் போய் கேட்டு உங்களுக்கு கேட்டு தான் கிடைக்கணும்னு இல்லை. சரியா? அவரே உங்களுக்கு ரெடியாக வச்சுருப்பார். நீங்களும் போய் கேட்டு ஈகோவை விட்டுட்டு, நிறைய பேர் பெற்றவங்ககிட்டே ஈகோ பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போய் கேட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை, அவருடைய நிலத்தை, அவருடைய சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்க தயாராக இருப்பார். இந்த நேரத்தில் போய் கேளுங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் போய் சண்டை போட்டிருப்பீங்க. எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நீயே வச்சு நினச்சி போகிற, உங்கள் காலத்துக்கு பின்னாடி என்ன ஆக போகுது, எம்பாட்டுக்கு ஒன்றும் எழுதாமல் செஞ்சுட்டேன்னா நாளைக்கு பிரச்சனை வந்துடாதா, அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள நிறையா குடும்பங்களில் இருக்குது. அதே மாதிரி தகப்பனார் நிறைய சொத்துக்களை வச்சுக்கிட்டு இந்தந்த சொத்து இன்னாருக்குன்றது கொடுக்காம போயிட்டு அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்தும் இல்லாமல் சீரழியுது. வழக்குகளுக்குள்ளே போயிடுறாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, சண்டை, சச்சரவு. அதை யாரும் அனுபவிக்க முடியாமல் பேரம்பேத்திகள் காலத்தில் அது கை கொடுக்கும். அதனால் இப்போவே நீங்கள் பேசி தீர்த்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குது. தகப்பன்கிட்ட போய் நீங்கள் இப்பயும் பேசினீங்கன்னா அது பிரச்சனை சால்வ். அந்த மாதிரி ஒரு அருமையான டைம் இப்போ வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி குலசாமி கோவிலுக்கு போங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு அமைய மாட்டேங்குதா, பையன் அமைய மாட்டேங்கிறானா, அமைஞ்சாலும் திருமணமான பிள்ளைகளுக்கு கூட கணவன் மனைவி சரியில்லாமல் இருக்கா, இப்போ போய் குலசாமிகிட்ட ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு வாங்க. குலசாமி கோவிலேருந்து ஏதாவது ஒரு பூசாட்ட சொல்லி ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சு குலசாமியை வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பூ, ஒரு பழங்களை வச்சு வழிபாடு செஞ்சு நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு அருமையான நேரம் இப்போ வந்திருக்குது. சரிங்களா? அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்திலே குரு உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கரமடைந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. கோவப்படாதீங்க, யார்கிட்டையும் அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீங்க. அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். எதிராளிகள் நமக்கு அது ஒரு பகையாக உணர்ந்துருவாங்க. எச்சரிக்கை தேவை. இளைய சகோதர சகோதரியோடு இருந்த கருத்து வேற்றுமை விலகி நீங்கள் ஒன்றாக போகிறீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க சரிக்கு வரல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகணும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இந்த வாரத்திலும் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு கொடுக்கும் வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களும் நல்ல ஒரு பயனுடன் இருக்கிறார்கள். தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைகிறது. அனைத்தும் நன்மையாக இருக்கக்கூடிய வகையில் அனைத்தும் அமைகிறது. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 13 to 16 இந்த டைமில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். கவனமாக போகணும், கவனமாக வரணும். எங்கேயும் யார்கிட்டையும் ஜாஸ்தி நீங்கள் இது பண்ணிக்கிறக்கூடாது. நல்ல ஆளுகள்கிட்ட பழகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வைங்க. மாணவிகள் கல்வியில் வழக்கம் போல் நல்லா சிறந்து விளங்கிட்டு இருக்கீங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் எப்பயும் உங்களோட பயணத்தை எப்பயும் போல் வெற்றிகரமாக நீங்கள் கொண்டு செலுத்தணும். சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அருமையான நேரம். இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாத்தா பாட்டி வகையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருந்தால் இப்போ போய் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு. செவ்வாய் உச்சபலம் அடைந்த செவ்வாயோடு உங்கள் ராசிநாதன் இணையப் போகின்றார் 15ஆம் தேதிக்கு. செவ்வாய் உச்சமான செவ்வாயோட ராசிநாதன் செஞ்சுட்டா உங்களுக்கு பிடிக்க முடியாதவங்களை பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு உடம்பு முறுக்கேறி நிற்கும். சரிங்களா? இப்போ ஓட்டப்பந்தய வீரராக இருந்தால் நீங்கள் உங்களை பீட் பண்ணுறதுக்கு யாரையும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுவீங்க. அந்தளவுக்கு வேகம் இருக்குது உடம்புல. ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீங்கள் அதை எளிதாக முடித்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நம்முடைய முதலாளிகளுக்கும் இந்த வாரம் பொன்னான ஒரு வாரம்.
வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகளுக்கு அருமையான நேரம். வெளிநாடு செல்வதற்கும் இது ஏற்ற நேரம். மாணவ மாணவிகளுக்கு வேலை நிமித்தமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ராசினாவுடைய எண் 6ஐயும் பயன்படுத்துங்கள். உச்சபலம் அடைந்த செவ்வாயினுடைய எண்ணான 9ஐயும் பயன்படுத்துங்கள். 96 69 இதுவும் பயன் கொடுக்கும். இந்த வாரத்திலே ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த சந்திராசிரமம் என்னன்னு இப்போ பார்ப்போம். அதாவது 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:48 முதல் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:22 வரை ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. வணக்கம். மிதுன ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மிகுந்த வலிமையோடு இனி அடுத்து ரொம்ப பிரைட்டாக போகிறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவராக மாறப்போகிறார். அதற்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ல் உட்கார்ந்தாலும் கூட தனஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, எங்கே சுற்றியும் உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த வாரம் புதன் ரொம்ப கவனமாக இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியில உட்கார போகிறார். நீங்கள் உங்கள் ராசினா உட்கார்ந்த வீட்டில் உட்கார போகிறார். மகரத்தில் புதன் இருக்கார். செவ்வாய் உங்கள் மகரத்தில் புதனோடு இணைய போகின்றார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 14ஆம் தேதியிலிருந்து உங்களை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆக போகிறீங்க. சூரியனும் அங்கே அமர்கிறார். சுக்கிரனும் அமர இருக்கின்றார். 4 கிரகங்கள் உங்கள் ராசிநாதனோடு மொத்தமாக பயணிக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது ஒரு பக்கபலமாக புடைசூழ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனா கூட கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி 10 பேர் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்ககிட்ட இருக்கும். தனி ஆள் கிடையாது நானுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்து பேசக்கூடிய வகையிலும் நெஞ்சை நிமிர்த்து நடக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது மேம்பட போகின்றது. செவ்வாய் உங்களை உயரத்திலே கொண்டு நிறுத்தப் போகின்றார். நல்ல ஒரு அருமையான சூழ்நிலையிலே உங்களை மாற்ற இருக்கின்றார். ஆனால் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய் 8ஆம் இடத்துல இணைகின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகளில் சிக்கிடக்கூடாது. தேவையில்லாதவங்களோட போய் நம்ம வம்பு வழக்குகள் வாக்குவாதங்களை வச்சுக்கிறக்கூடாது. ஏன்னா உச்சபலம் அடைந்த செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ நம்மகிட்ட ரொம்ப தைரியம் இருக்குது, நம்மகிட்ட தன்னம்பிக்கை இருக்குது, நம்மளுக்கு நல்ல பக்கபலமாக ஆட்கள் இருக்கான்ற ஒரு மனோபாவத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, துச்சமாக நினைத்து யாரையும் எளிதாக வார்த்தைகளில் பேசிடுவீங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இங்கே யாரை பேசுனீங்களோ அவர் சமூகத்தில் பெரிய ஆளாக இருப்பார், அல்லது ரொம்ப விவரமான ஆளாக இருப்பாங்க. நம்ம அமைதியாக அவங்க கேட்டுக்கிட்டு சரிங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் காலம் வரும்பொழுது கரெக்டாக நமக்கு காயினாத்திடுவானுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உங்களை எதிர்க்க மாட்டாங்க. இப்போ யாரும் உங்களை பார்த்தாலும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. பார்த்து நீங்கள் முறைச்சிங்கன்னா திரும்பி பார்த்து போயிடுவாங்க. எவ்வளோ பேர் ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் லேசமாக உங்களுடைய பார்வையில் தெரிஞ்சாலே போதும், சரிங்க பார்த்துக்கலாம் போங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வஞ்சத்தை வைத்திருப்பார்கள். அதனால் நம்மகிட்ட இருக்க அந்த பவரை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? யாராவது கஷ்டப்படுறாங்களா, அதுக்கு ஓடி போய் உதவி செய்யுங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயங்களை பயன்படுத்தினீங்கன்னா வச்சுங்களேன், புண்ணியமாக மாறிடும். ஏன்னா புண்ணியமும் கிடைக்கும், நமக்கு பாவமும் கிடைக்கும். அப்படியான சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? 8ஆம் இடம் இல்லையா, பணபரஸ்தானம் சொல்லுவோம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடும். திடீர்னு ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு பரிசு விழுவதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அண்டை மாநிலங்கள்லாம் லாட்டரி சீட் அமோகமாக விற்கிறாங்க. அங்கே நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க, தமிழ் அறிந்த பெருமக்கள் இருக்கிறார்கள். நம்மளை மாதிரி தமிழர்கள் அல்லாதவர்களும் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த ராசி பலன்களை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உணர்வாக சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக நான் கொஞ்சம் அதிர்ஷ்ட எண் கடைசியில் சொல்லும்போது அதை கேட்டுக்கோங்க. கேட்டு நீங்கள் முயற்சியில் எடுங்க. ரொம்ப வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு டிக்கெட் ₹1 வாங்கினாலும் பரிசு விழும் என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உங்கள் பிறவி ஜாதகத்திலும் அந்த யோகம் இருக்குன்னு சொன்னால் 100% கிடைச்சிரும். சரிங்களா? பயன்படுத்தி கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளிடத்திலே உங்களுடைய ஒற்றுமை இந்த வாரம் நிலைநாட்டப்படுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் என்பது சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற நேரம் இது. சரிங்களா? ஏன்னா 4 கூடையவனாகவும் புதன் தான் விளங்குறார். ரொம்ப ஆற்றல் தான் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொத்து விற்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா இப்போ விற்று போயிடும். ஏற்கனவே இருக்க பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வழக்குகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிவதற்கான வாய்ப்பு தருகிறது. ஏன்னா 6 கூடையவன் செவ்வாய்
அம்பு வழக்குகளுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய 8ல் போய் உச்சமாகிய தனஸ்தானத்தை பார்க்குறார். அவர் வேறு இடத்த பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்போ தனஸ்தானத்தை பார்க்குறார், அதே மாதிரி உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்கள் எதிரி செய்து கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? 6 என்பவர் எதிரின்னு வச்சுக்கிடுவோம். அவர் என்ன செய்யறார், 8ல் போய் உட்கார்ந்து லாபஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். உங்கள் ராசிநாதோடு இணைஞ்சு பார்க்குறார். அப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதவே உங்களுக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்திருக்கார். அது உடனே செஞ்சு தரேன், எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தால் எதிர்பார்த்து நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே. சரியா? அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறை சார்ந்தவர்கள், அதே மாதிரி அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க மிதுனத்துக்கு. அதனால் தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம், காரியங்களை சாதிக்கலாம். சரிங்களா? வெளிநாடு செல்லக்கூடிய அன்பு உறவுகளுக்கு வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. திருமணமாகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் பெண்டிங் இருக்காது. எல்லாரும் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு விட்டு பெற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவீங்க. அதனால் இந்த வாரம் என்பது அனைவருக்குமே தொழில் சார்ந்து முன்னேறுவதற்கான வாரம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல செல்வாக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கனத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அதனால் எல்லாமே நன்மையாக இருக்கிறது என்பதற்காக நிறையா வருதுன்னு நினச்சி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா டைம் கெட்டு போச்சுன்னா காசு வராது. அப்போ நம்ம பையில் இன்னும் இருக்காது. இப்போ இருப்பு வச்சுருந்தா தான் அதை எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக செலவுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஏன்னு சொன்னால் தனசானாதிபதி உங்களுக்கு சந்திரன் வந்து 13 to 16 நீச்சமாகிறார். சரியா? அப்போ அந்த டைமில் கொஞ்சம் இருப்புகளுக்கு கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா தான் செலவு பண்ண முடியும். அதுக்கடுத்து நிறையா நம்மளுக்கு வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே நம்மளுடைய மிதுன ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்க போக நம்ம சொன்னாக்கா, சனி பகவானுடைய எண் 8 மற்றும் உங்களுடைய ராசிநாதனுடைய எண் 5 இரண்டையும் பயன்படுத்துங்க. 85 அல்லது 58 ரெண்டையும் கூட்டினாக்க உள்ள நம்பரை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பரிசு கிடைக்கும். இந்த வாரத்தில் நம்முடைய மிதுன ராசி சேர்ந்த அன்பவர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி மாலை 5:22 முதல் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மிச்ச டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. கவனம் தேவை. கடகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்து தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்காரு ஸ்டார்டிங்கில் 13ஆம் தேதி. அதேமாதிரி 13ஆம் தேதி வந்து ஏதாவது புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். 13ஆம் தேதி சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் அல்லது வெளியூர் வெளிநாடு மற்றும் தூரத்தில் இருந்து தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 13ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சந்திரன் பயிற்சியாகி விருச்சிக ராசிக்கு போய் நீச பலம் அடைகிறார். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் நீச்சல் பலத்துடனே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். நீச பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் இந்த 14ஆம் தேதி வந்து 13ஆம் தேதி சாயங்காலம் நீசமாகிறார் இல்லையா? இந்த 14ஆம் தேதி நீங்கள் காலையில் 11 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது 13 இரவு முதல் 14 காலை 11 மணி வரைக்கும் கொஞ்சம் அடைக்கு வாசிங்க. அதற்கு அடுத்தபடியாக விருச்சிகத்தில் 16ஆம் தேதி வரை நீசமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உச்சபலம் அடைகிறார். 14ஆம் தேதி போய் 11 மணிக்கு மகர ராசியில் போய் உச்சபலம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். உச்சபலம் அடைந்தால் ரீசபங்க ராஜயோகம் உங்கள் ராசிநாதன் அடைஞ்சிருவார். அப்போ என்ன ஆகும்? பயங்கர பவர் ஆகிடும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. அதை விட பல மடங்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவராக வரப்போகிறீங்க. உங்கள் ராசிக்கு உச்சபலம் அடைந்தனுடைய செவ்வாயினுடைய பார்வை என்பது சாதாரண விஷயம் அல்ல. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை எல்லாம் வந்துடும். சரியா? அப்போ வந்து எதிரிகள் இதுவரை கொடுத்து வந்த குடைச்சலெல்லாம் காணாமல் போயிடும். இது வரைக்கும் உங்களை எவன் என்னென்ன பண்ணானோ அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். சரிங்களா? சில பேர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பல வருடங்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த, பல விதத்தில் தொல்லை கொடுத்து வந்த, அநியாயமாக உங்களை பழி போட்டு உங்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இன்று வரை மனக்கசப்பிலே மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கார் இல்லையா? அந்த டைம்லேருந்து உங்களுக்கு தீர்வுகள் எழுதப்படுகிறது. நீங்கள் வந்து நீதிக்கு உட்படுகிறீர்கள். அதே மாதிரி எதிரிகள் அநீதிக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள். சரிங்களா? அதனால இந்த விஷயமானது சாதாரணம் கிடையாது. நீங்கள் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியம் முக்கியவளாக வர்றீங்க. தனியே ஆளாக போய் நீங்கள் ஒரு இடத்துல சோலோவாக நீங்கள் நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்ல, அந்த மாதிரி நீங்கள் தைரியமாக போய் எங்கேனாலும் நில்லுங்க. மதிக்காதவர்களும் மதிப்பார்கள்.
நீங்கள் எங்கே போனாலும் முதன்மை சேர் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் முதன்மை ஆளாக பார்க்கப்படுவீர்கள். அந்த மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு இந்த வருட பலன் நம்ம இதை பார்க்கணும், கடகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம நல்லது சொல்லியிருக்கோம்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு யோகம் மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. உங்கள் ராசிக்கு 8ல் சனி எப்பயும் போல ராகுவும் உட்கார்ந்துருக்குறாங்க. அது உங்களுக்கு இடையூறு செய்யத்தான் செய்யும். இருந்தாலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை ராகு குருசாரத்தில் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், பணப்புழக்கங்கள் இருக்கும். அதே ராகுக்கு எது உங்களுக்கு பணப்புழக்கத்தை உண்டாக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை அவங்க தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன எவ்வளோ கொடுக்கன்றோ அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இது வரைக்கும் சிக்கனமாக கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 20,000 ரூபா உங்களுக்கு ஒரு அவசிய தேவை செலவு, ஒரு குடும்ப செலவு 20,000 ரூபா, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 20,000 ரூபா செலவாகுதுன்னு வைங்களேன். அந்த 20,000 ரூபாயும் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்காது. அப்பப்போ 500, 1000, 2000 இப்படி தான் கிடைக்கும். கரெக்டாக டைமுக்கு கிடைச்சிடும். எப்படி அந்த கரெக்டாக நாளை காலையில் என்ன நைட்டு காசே இருக்காது, காலையில் அவசியமாக ஒரு 500 ரூபா தேவை. அந்த டைம் கரெக்டாக யார் கொடுப்பா எப்படி தெரியாது. இதுதான் சனி ராகுக்கு அது இப்போ உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தனஸ்தானத்தில் அவங்க தான் கொடுக்கணும்னு இப்போ ஆர்டர் இருக்கு. ஆனால் என்ன செய்வாங்க, அவராக டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு அவங்க எதிரிகள், சந்திரனுக்கு எதிர் கிரகங்கள். அதனால செய்ய மாட்டாங்க, உடனே தர மாட்டாங்க, ஆனால் தந்துடுவாங்க. அதே மாதிரி 4 கூடையவன் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 4 கூடையவன் சுக்கிரனும் பயிற்சியாகி உங்களோட ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 9 கூடையவன் குரு 12ல் இருக்கார். அதாவது தகப்பன் வழியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அதுக்கான நேரம் வரும்னு சொல்கிறேன், அப்போ பார்த்துங்க. ஆனால் தாய் வழியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன வரணுமோ அத்தனையும் வாங்கிருங்க. போய் நில்லுங்க, சண்டை போடுங்க, கேளுங்க. உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குல்ல. இப்போ நீ போய் நின்றைனாலே நினைச்சிட்டு நின்று கேட்டீங்கனாலே அவங்க செர்ரா பொருளா தரம்டான்ருவாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இருமா தரேம்மா, ஏமா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்பாங்க. பார்த்த மாத்திரத்திலே செய்யப்பட்ட வம்பு வேணா கொடுத்துருவோம்டா முதல்லன்ற மாதிரி கையில் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சுருவாங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு காரியம் செய்யணும், மொட்டை போடணும், ஒரு காது குத்து வைக்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும், அப்போ உங்களுக்கு திருமணம் வைக்கணும், இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்வதற்கு தாய் வழியிட்டிருந்து உங்களோட உதவிகளை நீங்கள் பெறுவதற்கு ஒரு அருமையான நேரம் இது, பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு காசு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, விற்க முடியாமல் இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய சொத்து வச்சுருக்காங்க, ஆனால் கையில் பணம் இல்லை. எதையாவது விற்க போனால் கூட சரி, பக்கத்தில் இருக்க லேண்டு நல்ல வேலைக்கு போகுது, நம்ம லேண்டு அதில் பாதி கூட தர மாட்டேங்கிறான். அதை விட நம்ம இடம் சூப்பர் இடம், ஆனால் நம்மளுக்கு மதிக்க மாட்டேங்கிறான், வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னாக்கா அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுப்பதை அளந்து தான் கொடுப்பேன்றார், அள்ளி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சனி பகவான் 8லேருந்து 9 போயிட்டார் வச்சுங்களேன், அடுத்து அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும், அந்த இடத்த விற்காமல் வச்சுருக்கணும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி போகிறாருங்க. அது வரைக்கும் நீங்கள் வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்ததை விட இப்போ நாள் பட்ட கஷ்டத்தை விட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வகையில் உங்களுக்கு அந்த விளைவுகள் போய் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கும். சரிங்களா? இப்போ கொடுத்தீங்கன்னா பாதிக்கு கொடுப்பீங்க, பின்னாடி கொடுத்தீங்கன்னா 4 மடங்கு அதிக விலை கொடுப்பீங்க. இது உண்மை, சத்தியம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் பொறுக்கணும், கஷ்டத்தை உணரணும். ஏன்னா சனி ஏன் 8ல் உட்காரான்னா கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே எளிதாக கிடைச்சிடும், அப்புறம் கஷ்டம் அப்புறம் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த வழி தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பணத்தை உணர வைக்கிறார். பொறுமையாக இருந்தால் இந்த வாரம் என்பது உங்கள் அனைவருக்கும் இனிமையாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நேரம், இளைஞர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அமைஞ்சிருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த நீங்கள் தடையில்லா முன்னேற்றங்கள், நல்ல வருமானங்கள் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வரும், பொறுக்கணும். சரியா? வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ நம்முடைய கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்குறோம். உங்கள் ராசிநாதனுடைய எண் 2 மற்றும் 9, 29 அல்லது 92. இதை பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். வணக்கம். சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். அவர் இப்போ 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வர 15ஆம் தேதி மகர ராசியில் போய் உச்சபலம் அடைந்த செவ்வாயோடு சேரப்போகிறார். இந்த 15ஆம் தேதி வரை சூரியனுடைய நிலை லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போ உங்களுக்கு எண்ணம் போல வாழ்க்கை என்ற வகையில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்துக்கிட்டு தான் இருக்கார். அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதி புதன்
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ஆறாம் இடத்துல உட்காந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்து உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார். செவ்வாய் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ல் உட்காந்து 6ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைய போகிறார். அப்போ அங்கேருந்து விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார். இப்படி பல வகையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வலிமை அடைகிறது. 12 கூடையவனாக விளங்கக்கூடிய சந்திரன் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்திற்கு கேந்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து நீசபங்க ராஜயோகம் அடைய இருக்கிறார். ஏன்னா சந்திரன் 14ஆம் தேதி சாயங்காலத்து 14ஆம் தேதி காலையில் வரைக்கும் நீசமாக இருப்பார். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமானவனும் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருவார். அப்போ என்னாகும்? 12 கூடையவனும் வலிமை அடைகிறார். 12ஆம் இடம் வலிமை அடைகிறது, 12 கூடையவனும் வலிமை அடைகிறான். அப்போ என்ன ஆகும்? கை இருப்புகள் கரையும். நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் கொடுக்கணும் வாங்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த காசை டக்குன்னு கொடுத்து முடிச்சு விட்ருங்க. இல்லாட்டி தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியாமல் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காகவோ நல்ல காரியத்திற்காகவோ நீங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நிறைய செலவுகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வரக்கூடிய எல்லாமே கையிருப்பு காலியாகும் என்ற வகையில் இருக்குது. அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்போ அந்த செலவு என்னென்னா ஒரு அத்தியாவசிய செலவாகவும் ஒரு நல்ல காரியத்திற்கு செலவு பண்ணுற மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வெட்டி வரையம் பண்ணிடக்கூடாது. பிள்ளைகள் கேட்குறாங்கன்றக்காக ஆடம்பர பொருள் வாங்கி கொடுத்துட்டு அது திருப்பி விற்றாங்க 10 காசு கூட பெறாது. அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. நாளைக்கு அதை காசாக மாற்றுற மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு நகைகள் வாங்கி கொடுங்க. அது பணத்தை அவங்களுக்கு நகையாக வாங்கி கொடுத்துட்டோம்னா திருப்பி நகையை நீங்களும் பணமாக்கிக்கலாம். அல்லது அவங்க பேரில் சொத்துகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நிறைய நல்ல காரியங்கள் பயன்படுத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண யோகமாக அவங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்து அழகு பார்க்கலாம். ஏன்னா செலவுன்றது உறுதியாக இருக்குது. அந்த நேரத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நல்ல சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த சிம்மராசியை சேர்ந்த ஒரு வாலிப பிள்ளைகள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்களாக யோகமான நேரம் பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு சனி பகவானுடைய அனுக்கிரக பார்வை ராசியில் விழுந்துகிட்டு இருக்கு. ராசிநாதன் சனி வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த லவ் மேரேஜுக்கு ஒரு அருமையான டைம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் சேர்க்கைகள் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நாளை படிச்சுக்கலான்ட்டு வெளியில் கிளம்பிடுவீங்க. கவனமாக இருக்கணும். அதே மாதிரி படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கான வேலைவாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குது. இந்த டைமில் ஃபாரினுக்கு போகிறதுக்கு யோகமான நேரம். சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு வெளிநாடு பயணம் யோகம் தரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசினா உச்சபலம் அடைந்த செவ்வாயோட சேர்றார். 4 கூடையவன் 9 கூடையவன் குலசாமிக்குரிய கிரகத்தோட சேர்றார். அதனால் பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது. உங்களுக்கு தொழிற்சானாதிபதி 10 கூடையவன் சூரியனும் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ்ஸு ஒரு முதலாளிகள் தொழில் செய்வங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த தை மாதம் உங்கள் செலவு அதிகமாக இருக்கும். அதில் இந்த வாரம் முக்கியமாக உங்கள் செலவுகளை தொழில் சார்ந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். வெட்டி செலவு பண்ணிடக்கூடாது. யார்கிட்ட கொடுத்தாலும் தேவைக்கு அளந்து கொடுக்க வேண்டும். அள்ளி கொடுக்கக்கூடாது, கிள்ளி கொடுக்க வேண்டும். ஏன்னா அது பயனற்ற வகையில் செலவாகி போயிடும். அதனால் அனைத்து உறவுகளுக்கும் இது யோகமான நேரம் சிம்மத்திற்கு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அருமையான எண் என்னன்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய எண் 8 இருக்கின்றது. அதே நேரத்தில் ராகுவனுடைய எண் 4 84 அல்லது 48 பயன்படுத்துங்கள். சிறப்பானதாக இருக்கும். வணக்கம். கன்னிராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் கன்னிராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலவே உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் புண்ணாகக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் விளங்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசினாரோடு இணைந்து அடுத்து 15ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சூரியன் அவரும் உங்கள் ராசிக்கு 5ல் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார்.
உங்கள் ராசிக்கு 3 குடையவன் மற்றும் 8 குடையவனாக விளங்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் அடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். இப்போ லாபஸ்தானம் வலிமை அடைஞ்சிருச்சு. 11ஆம் இடம். 11ஆம் இடம் வலிமை அடையும் போது என்னாகும்? நீங்கள் என்ன நினைச்சாலும் கிடைக்கும், என்ன நினைச்சாலும் நடக்கும், யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். சரிங்களா? நல்ல விஷயத்திற்கு இந்த டயத்தை பயன்படுத்துங்க, கெட்ட விஷயத்தை பயன்படுத்திடாதீங்க. கெட்டது செஞ்சாலும் நடக்கும், என்ன ஒரு காரியங்கள் செஞ்சாலும் நடந்துடும். ஆனால் நம்மளுக்கு பிரதி பலன் என்பது ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மை செய்தால் நன்மை நடக்கும் எதிர்காலத்திலே, நாம் தீமை செய்தால் எதிர்காலத்தில் தீமைகள் நடந்துடும். இப்போ நம்மளுக்கு டைம் பாசிபிளாக இருக்குது. இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்க. ரொம்ப அபாரமான சக்தி உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு 10 யானை பலத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் ஒத்த கையில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம். அவ்வளவு உங்களுக்கு வீரியம் இருக்கும், ரத்தத்தில் ஒரு உணர்ச்சி இருக்கும், எலும்புகள் மிக பலமாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு வலிமையோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. 4 பேர் முன்னாடி கம்பீரமாக நடக்க போகிறீங்க. மனசுக்குள்ளே இருந்த அந்த அச்சம், அந்த ஒரு இழிவான எண்ணங்கள், நம்ம தாழ்வு மனப்பான்மை, நம்மகிட்ட அடுத்தவங்க அவங்க கொஞ்சம் பெரிய ஆளை முன்னாடி நம்ம கூணி குறி நிற்க, இந்த இதெல்லாம் வேலையே இல்லை. நெஞ்ச நிமித்தி பிறகையை கட்டிட்டு உங்கள் பாட்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஸ்டடியாக இருக்குது உங்கள்கிட்ட எல்லா விஷயமும். சரிங்களா? உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய வகையில் நல்ல விஷயமா உங்கள் காதுக்கு வந்துட்டு இருக்கோம். நல்லவர்களாக உங்களை தேடி வருவாங்க. பெரிய மனுஷன் எங்களுடைய ஆதரவு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இங்கே இருந்து அடுத்தபடிக்கு முன்னேறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வாரத்தில் நிச்சயமாக உருவாகும். உங்கள் லாபஸ்தானாதிபதி 13ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே போய் நீசமாகிறார். 13ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து 14ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா எல்லா கிரகமும் லாபஸ்தானத்தை பார்க்குது. லாபஸ்தானாதிபதி நம்மளுக்கு நல்லா இல்லை. அப்போ என்னன்னா, இந்த டைம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 13ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு மேலே 14ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாரம் சொன்னீங்க, என்னங்க நான் பிரச்சனை மாட்டிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. டயத்தை இந்த டைமில் தான் ஏதாவது மாட்டிடுவீங்க. அடக்கி வாசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல நீங்கள் தாராளமாக இந்த வாரம் முழுவதும் பயணிக்கலாம். ஏன்னா சந்திரன் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். செவ்வாய் உச்சமானோன்னா சந்திரன் நீசபங்க ராஜயோகம். அடுத்து சந்திரன் பயிற்சி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்து அதிபதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை அங்கே 18ஆம் தேதிக்கு உங்கள் ராசினாரோட இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்ப்பார். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோகம்தான். ஒரு சில மணி நேரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த டயத்தை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி சூப்பராக இருக்கும். சரிங்களா? கடன் அடைஞ்சு முடியும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பயணங்கள் தேவையானதாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். திருமண யோகம் நமது கன்னிராசி சேர்ந்த உறவுகளுக்கு நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது. உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி வயது முதிர்ந்த பெரியவர்கள் நோய் நொடியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு, மாத்திரை மருந்துகளை குறைத்து கொள்வதற்கான நேரம், நடக்க முடியாதவர்கள் கூட கொஞ்சம் படிப்படியாக எழுந்து நடந்து உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு உற்ற முயற்சிகள் எடுக்கக்கூடிய நேரம். இப்படி நல்லா இருக்கு. சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற நேரம். இந்த நேரத்தில் சொத்து வாங்கினீங்கன்னு சொன்னாக்க ஒரு 10 லட்ச ரூபா சொத்தை 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் விற்றீங்கன்னா 10 லட்ச ரூபா சொத்தை 12 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும். ஏன்னா ப்ராஃபிட்டில் தான் முடியணும்னு இப்போ விதி இருக்குது. அதனால் இந்த டைம் பயன்படுத்திக்கங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுகிறதாக இருந்தால் 13ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிலேருந்து 14ஆம் தேதி காலை 11 மணி எதுவும் பேசாதீங்க. யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. சரியா? தள்ளி போட்டுருங்க. 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு எதுவும் பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருங்க. சரியா? ஆனால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் யார்கிட்ட எதுவும் பேசிக்கலாம். இதுதான் இந்த வாரத்தினுடைய நிலைமை. ஆண் பெண்கள் இருவாளருக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி உங்களை இல்லற துணை உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையிலே இருக்கிறாங்க. குரு வக்கரமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களது கணவன் அல்லது மனைவிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. கவனம் தேவை. இந்த வாரத்தில் நம்ம கன்னிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்குறோம்னு சொன்னாக்க 2ஆம் எண் அதிர்ஷ்டனாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதனுடைய எண் 5 அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. செவ்வாயினுடைய எண் 6 9 அதுவும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது.
3 எண்கள் அதிர்ஷ்டமாக இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் தனசனாதிபதி சுக்கிரனுடைய எண் 6, அதுவும் பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 4 நம்பர் இருக்கு. அப்போ 56, 65, 29, 92. அதே மாதிரி இந்த 4 நம்பரை மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவராக இருக்கிற நம்பர் 2ஆம் நம்பர். ஓகேவா? சிங்கிள் நம்பர் 2. ஓகே, வணக்கம். துலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அருமையாக உச்சபலம் அடைய இந்த செவ்வாயோடு இணைய இருக்கின்றார். புதனோடும் சூரியனோடும் இணைந்து 15ஆம் தேதிக்கு மேலே பயணிக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே யோகம்தான் வச்சுங்களேன். 10 குழந்தை தொழில் சாணாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து தனஸ்தானத்துக்கு போக போகிறார். அங்கே போய் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். என்னமும் சிந்தனையும் தொழிலை பற்றியே இருக்க போகிறது. தொழில் சார்ந்த குடும்பமே உங்களுக்கு தொழிலை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இப்படி உங்களுக்கு தொழிலில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நேரமாக விளங்கிக்கிட்டு இருக்குது. லாபஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நான் வெற்றியை தருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதனும் சனி பகவானுடைய வீட்டுக்குள்ளே போய் 4ஆம் இடமான கேந்திரத்தில் போய் உட்கார்றார். கேந்திரஸ்தானம் இப்பொழுது வலிமையடைகிறது. இந்த வாரத்தில் செவ்வாயுடைய உச்ச பலத்தால் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் வலிமை அடைஞ்சிட்டாலே உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு, நிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு, கால்நடைகள் வளர்ப்பதற்கான வாய்ப்பு, அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலியமாக நிறைய சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு, உள்ளூரிலேயே இருந்து பிஸ்னஸ் செஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்பு, செவ்வாய் உச்சபலம் அடைந்த தொழிற்சாலத்தை பார்க்கறனால புதிய தொழில் முயற்சிகள் இறங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. ரொம்ப சிறப்பான யோகமான நேரம். சரிங்களா? செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மற்றும் புதன் சேர்க்கை என்பது கலைத்துறைக்கு அழிவில்லா வாழ்வை கொடுத்துவிடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பூஜை போகிறீங்கன்னு சொன்னால் அது காலத்திற்கும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக, அழியாத பெயரும் புகழையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைந்துவிடும். திரையுலகினருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி கலைஞர் பெருமக்களுக்கு யோகமான நேரம். நீங்கள் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி எடுங்க. பெரிய ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஒரு முதல் படியாக உங்களை உட்கார வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அப்படியே மேலே உங்களை படிப்படியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உங்களை கலைஞர்களை உற்சாகப்படுத்தி வாழ்வில் உயர வைப்பதற்கான நேரம். கலைஞர்களாக சினிமா மற்றும் நாடக கலைஞர் மட்டும் அல்ல, ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்களை விற்கிறவங்க, ஜவுளித்துறை வியாபாரிகள், கார் பிஸ்னஸ், ஆடம்பர பொருட்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். உணவகங்கள் நடத்தக்கூடியவருக்கு யோகமான நேரம். உணவு சார்ந்த பொருட்களை விற்பவர்களுக்கு யோகமான நேரம். அதே மாதிரி உழவர்கள், விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அறுவடை நாட்களாக இந்த வாரம் அமையும். அதிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் நல்ல விலைக்கு போகும். அப்போ எல்லாமே யோகமாக இருக்கிறது. இரும்பு சம்பந்தமான தொழில், மருத்துவத்துறை சம்பந்தமான தொழில், கால்நடை சம்பந்தமான தொழிலுக்கெல்லாம் யோகமான நேரம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 7 செவ்வாய் உச்சபலம் அடைகிறார். உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமானது உச்சபலம் அடைகின்ற பொழுது அவங்கள்ட்ட நோய் நொடியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ உடம்பு ஆரோக்கியமாக மாறும். அவங்க வழியில் ஏதாவது சொத்துக்கள், வழக்குகள், பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் இப்போ தீர்ந்து உங்களுக்கு பணமாக வந்து வந்துடுவாங்க. உங்களுக்கு யோகமாக அவங்க உதவி செய்யக்கூடிய வகையில் வந்துடுவாங்க. உங்கள் தொழிலுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அவங்க சார்ந்த தாய் தந்தை உறவுகளும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்காங்க. இப்படி அனைத்தும் நன்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. இந்த வாரத்தை நம்ம துலாம் ராசி நேயர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு இரும்பு பலத்தோடு உங்களுடைய உடலும் மனதும் இப்பொழுது இருக்கின்றது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவராக நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. எந்த இடத்துக்கு போனாலும், அரசு அதிகாரிகளை சந்தித்தாலும் சரி, அரசியல்வாதிகளை சந்தித்தாலும் சரி, உங்களுடைய பெரிய மனிதர்களை சந்தித்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் அவங்க உங்களை உட்கார வைப்பாங்க. உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு உங்கள் டைம் நல்லா இருக்கு. அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் யோகமான நேரம் இது. அடுத்தபடிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு, அரசு துறை சார்ந்தவர்களுக்கு பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பு. நல்ல ஒரு யோகமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ள தவறுவிடக்கூடாது என்பதை கூறி, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த
அறிவுரையை வழங்கி இருக்கின்றேன், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரம் என்பது அதிர்ஷ்ட எண்ணாக உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதனுடைய எண் 6 உச்சபலம் அடைந்த செவ்வாயினுடைய எண் 9 அமைகின்றது. 36 மற்றும் 69 இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த ரெண்டையும் சேர்த்து கூட நீங்கள் புது எண்ணை உருவாக்கலாம். அதனால் இந்த வாரம் என்பது இந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்களை உருவாக்கி தரும். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் உச்சபலம் அடைந்து மனதிற்கு மகிழ்ச்சியை தர இருக்கிறார். 14ஆம் தேதியிலிருந்து 12 மற்றும் 14ஆம் தேதிகளில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிநாதன் வருகின்ற 14ஆம் தேதிக்கு மேலே அளவிலாத செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய இருக்கின்றார். 9 கூடையவன் சந்திரன் உங்கள் ராசியில் வந்து உச்சபலம் அடைய இருக்கின்றார். நீசபங்க ராஜயோகம் அடைய இருக்கின்றார். அப்போ இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கு. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. தகப்பனாருடைய ஒரு அனுசரணை கிடைக்குது. அவங்கள்ட்ட இருந்து நிறைய பொன் பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. தாய்கிட்ட இருந்து நிறைய இப்போ கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. தகப்பனார்கிட்ட இருந்தும் கிடைக்க போகுது. சகோதர சகோதரியுடைய ஒரு உதவியும் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கிடைக்குது. அப்போ நண்பர்கள் 7 கூடையவன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்தை சுபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ சுற்றம் மற்றும் உறவுகள் நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்களுக்கு சாதகமாக என்ன கேட்டாலும் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஒத்துழைப்பு தயாராக இருக்காங்க. உங்களது பிள்ளைகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. கொஞ்சம் விட்டுப்பிடிங்க. ஆனால் அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதில் மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நேரம். நிலங்கள், சொத்துக்கள், வீடுகள், வாகனங்கள், கால்நடைகள் வாங்குவதற்கு ஏற்ற நேரம், பயனுள்ளதான நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வீடு கட்டலாம். ஒரு ஆசைப்பட்ட காரை வாங்கலாம். ஒரு லக்ஸரி உள்ள வெஹிக்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைம் இது. எங்கே சுற்றினாலும் காசு வந்துடும். உங்களுக்கு பண வரவுக்கு தடையே இல்லை. உங்கள் தனசனாதி வக்கரமாய் தனசனத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் பயன். லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை பார்க்குறார். அனைத்தும் நன்மையாக இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் விருச்சிக ராசி சேர்ந்த அன்பு உறவுகள் ஆண் பெண்கள் இருபாலரும் நல்ல முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். காலத்தை நேரத்தை வீணாக்காமல் உழைக்க வேண்டும் என்று கூறி அனைத்தும் நன்மையே என்று கூறி விடைபெறுகின்ற விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது ராசினாவுடைய எண் 9 மற்றும் லாபஸ்தானாதிபதியினுடைய எண் புதனுடைய எண் 5 95 59 பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வணக்கம். தனுசு ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் வக்கரமதை அடைந்து கேந்திரத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். உங்கள் ராசிநாதன் ஒரு ராசியை தான் பார்த்துட்டு இருக்கார். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அதுவும் உங்களுக்கு சிறப்பு. அதே நேரத்தில் ராசிக்கு 9 கூடையவனாக விளங்கக்கூடிய சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 10 கூடை தொழிற்சானாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு 11 கூடை லாபஸ்தானாதி சுக்கரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. இவங்க எல்லாம் அப்படியே செட்டாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போகிறாங்க. 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் இவங்க எல்லாரும் போய் 2ஆம் இடத்துல உட்கார போகிறாங்க. தனஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து உதவி பூர்த்தி செய்ய போகின்றன. அத்தனை உதவிகளும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. ஒருத்தர் கொடுக்கல, 2 பேர் கொடுக்கல, 4 பேர் சேர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை கொடுக்க போகிறாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு வாக்குஸ்தானம் வலிமை அடைகிறது. குடும்பஸ்தானம் வலிமை அடைகிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் மகரத்திலே சென்ற பின்பு உச்சபலம் அடைகின்றார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னாக்க எங்கே இருந்தாலும் பிடியும் கொண்டு வந்து கொடுத்துருவார். குறிப்பாக 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. எல்லா கிரகம் சேர்ந்து நிலுவையில் இருக்கின்ற தொகைகள் வந்து சேரும். விற்க முடியாத சொத்துக்களை விற்று நம்ம கைக்கு பணமாக வந்துடும். இதுவரை வழக்குகளில் இருந்த எந்த ஒரு பிரச்சனையாக தீர்ந்து அதன் மூலியமாக வரக்கூடிய பணம் என்பது நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அடுத்தவங்க கட்டுப்படுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு வசீகரத்தை போன்று கட்டுப்பட்டு நடப்பார்கள்.
உங்கள் வார்த்தைகள் அதிகார துணி மிக்கதாக வரும் வெளியிலே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்ட என்ன பேசணும் கவனமாக பேசணும். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் வார்த்தை. சரிங்களா? அப்போ நிதானம் இல்லாத சூழ்நிலைக்கு நீங்கள் சில நேரம் மாறிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் நிதானம் இல்லாத இருக்கார். குரு வக்கரமாக இருக்கார், நிதானமற்ற நிலையில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளிலே கவனம் தேவை. அப்படி இருந்துட்டோம் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே யோகம்தான் அந்த வாரத்தில். சரிங்களா? ஏன்னா உங்களோட ராசினா லாபஸ்தானத்தை வேற பார்க்குறாரா, அத்தனை நன்மையாக தான் முடியணும் விதி. இப்போ நம்ம பேசி எதுவும் கெடுத்துடக்கூடாது. நம்மகிட்ட இருக்க பவர், நம்ம நாக்கில் இருக்கக்கூட ஆர்டர், இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கணும். அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அவங்ககிட்ட இருந்து ஒரு பலனை அனுபவிக்கணும். கஷ்டப்படுத்தி அனுபவிச்சிடக்கூடாது. கஷ்டப்படுத்தி அனுபவித்து அவருடைய வார்த்தைகள் மூலியமாக துன்புறுத்தி அனுபவிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்கள் டைம் நல்லா இருக்கும்போது கேட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் டைம் கெடும்போது அப்படியே ரிப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம அவங்க டைம் நல்லா ஆகும்போது வஞ்சம் வைத்து தீர்ப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? குடும்பஸ்தானம் வலிமையடைகிறது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரமாகவும் இந்த நேரம் விளங்குகிறது. தனப்பிராப்தம் இருக்குது. நிறைய செல்வாக்கு கூடும். சரியா? ஏன்னா 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. செல்வங்கள் அன்னை மகாலட்சுமி அனுகிரகத்தால் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்னை காளி தேவியினுடைய அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிது. காளி வழிபாடு முக்கியம் இந்த டைமில். அப்படி இருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கிறது. இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது, கலத்தர தோஷம். சரிங்களா? தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எவ்வித தடையும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் அருமையான ஒரு நிலையில் போய் அடையும். லாபம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த தனுசு ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய எண்ணம், உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனியினுடைய எண்ணம் கண்டிப்பாக உதவி செய்யும். அதாவது 68 அல்லது 86 நிச்சயமாக உங்களுக்கு பேருதவி செய்யும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகள்லாம் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி குரு நட்சத்திர காலையில் அமர்ந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. அங்கே ராகுவும் இருக்கிறார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எப்படியாவது உங்களுக்கு அவருடைய கருணையினால அனுகிரகத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி உங்கள் ராசி இப்பொழுது வலிமையடையப் போகின்றது. அதற்கு காரணம், உங்கள் ராசி வீட்டிலே ஏற்கனவே புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். புதன் 6 மற்றும் 9 குடையவன். எதிரி ஸ்தானாதிபதியும் அவர் தான், புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நாரதர் மாதிரி பிரச்சனைகளும் கொண்டு வந்து அதுக்கு தீர்வும் அவரே கொடுத்துருவார். நாரதரின் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புதன் இப்போ உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும் கொண்டு வந்து நல்லதாக முடித்து கொடுப்பார். வழக்குகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு பெரிதிப்படுத்தி காட்டி அதை சுமூகமாக முடித்து வைக்கக்கூடிய நிலையிலே புதன் அருள்பாலித்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்றார். அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உச்சபலம் அடைய போகிறார். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் மற்றும் மேசத்துக்கு உடையவர், 4 கூடையவர். உங்கள் ராசியில் வந்து உச்சமடைய போகின்றார், வலிமை அடையப் போகின்றார். ராசி வீடு இப்பொழுது மிகுந்த பராக்கிரமம் படைத்ததாக அமையப் போகின்றது. மகரத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாலே மகர ராசிக்காரங்களை பிடிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு அதீத தைரியம், தன்னம்பிக்கை, மன வலிமை, யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி 10 குடையவன் தொழிற்சாலாதிபதி சுக்கிரனும் அந்த வந்து உட்கார்ந்துருக்க 15ஆம் தேதியில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன செய்றாங்க, ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் என்ற 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாங்க. உங்கள் ராசி மிகுந்த வலிமை அடைகின்றது. சுக்கிரன் 10 குடையவன் மற்றும் 5 குடையவன் பஞ்சமஸ்தானாதிபதி. சூரியன் உங்கள் ராசிக்கு 8 குடையவன். அவர் என்ன செய்றாரு, உங்கள் ராசியில் உட்கார்ந்து தனஸ்தான 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு சுபஸ்தானத்தை தான் பார்க்குறார். சரிங்களா? அப்போ நன்மை செய்யணும் என்ற வகையில் பார்க்குறார். என்ன சூரியனை உட்காரும்போது 8 குடையவன் உட்கார்ந்தாக்கா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும்.
ஆனால் கொஞ்சம் பயமுறுத்தி காட்டுற மாதிரியான விஷயங்கள் சில இருக்கும். ஏன்னா 6 கூடையவன் 8 கூடையவன் ராசியில் வந்து உட்கார்றாங்க. 6 கூடையவன் புதனும் 8 கூடையவன் சூரியனும் வந்து ராசியில் உட்கார என்ன ஆகும்? பதட்டங்கள் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? கடைசியில் முடிவு என்பது சுபமாக இருக்கும். அதனால் தைரியமாக இருக்கணும். எப்படி முடியுது, நல்லதாக தான் முடிய போகுது, ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படி சொல்லி அந்த டென்ஷனை குறைச்சிக்கிறணும். அதே மாதிரி செவ்வாயினுடைய தாக்கம் உங்களை அதிகமாக பாதிக்கும். கொஞ்சம் உடல் உஷ்ணமாகும், ரொம்ப கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, யார்கிட்ட பேசினாலும் சடனாக உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவீங்க. இது எல்லாமே எங்கிட்ட இருக்க சில நேரங்களில் மைனஸ். அதே ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, என்ன வேலை கொடுத்தா உடனே செஞ்சு முடிச்சிடுவீங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வந்து கை நீட்டி பேசுகிற அளவுக்கு உங்கள் காரியங்களும் இருக்காது. நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு போகிற அளவு தான் உங்கள்கிட்ட நிலைப்பாடுகள் இருக்கும். ரொம்ப ஒரு வலிமையானவராக நீங்கள் அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. சொல்வன்மை மிக்கவராக விளங்க போகிறீங்க. வாக்கு பலிதம் உள்ளவராக விளங்க போகிறீங்க. வாக்குஸ்தானம் வலிமை அடைந்திருக்கின்றது. நல்ல விஷயம் சொன்னால் கொஞ்சம் லேட்டாக கூட நடக்கும். கெட்டது சொல்லிட்டீங்கன்னா உடனே நடந்துடும். ஏன்னா வாக்குஸ்தானம் சனி இருக்கார், ராகு இருக்கார். பழித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உடனடியாக பழித்து விடும். வாழ்த்தினீர்கள் என்றால் கொஞ்சம் லேட்டாக தான் போய் அது நடக்கும். ஏன்னா சனியும் ராகுவும் சுபகரங்கள் கிடையாது. சரி சொல்லிட்டானே, என்ன செய்யறது, செய்வோம், பொறுமையாக செய்வோம், கொஞ்சம் நிதானமாக செய்யணும், அவ்வளோ அவசரமாக அவனுக்கு பொறுமையாக செய்வோம், அந்த மாதிரி போயிடும். ஒருத்தனை பழித்தீர்கள் என்றால் விடக்கூடாது அவனன்னு போய் இம்மிடியட்டாக ஆக்ஷனில் இறங்கிடும் அந்த கிரகம். அந்த மாதிரியான அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஏன்னா வக்ரம் பெற்ற குருவின் சாரத்தில் சனி இருக்கிறார் பாகிஸ்தானத்தில். அப்போ எப்படா ஒழிச்சு கட்டுவோன்ற மாதிரியான எண்ணம் தான் உங்களுக்கு சிந்தனையிலும் சரி வார்த்தைகளிலும் வரும். அது நடந்துடும். சரிங்களா? அதனால் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்க வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய சக்தி வீணாக விரயமாக தேவையில்லாததுக்கு பயன்படக்கூடாது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாடு பயணங்களும் பலருக்கு படித்து முடித்த இளைஞர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு தனப்பிராப்தம் இருக்குது. நல்ல பண வரவுகள் இருக்கும். கை இருப்பில் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்காம இப்போ தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியில் உச்சபலம் அடைகிறார். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் 7 கூடையவன் சந்திரன் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். 13ஆம் தேதி சாயங்காலத்துக்கு 14ஆம் தேதி 11 மணிக்கு மேலே 7 கூடையவன் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். அதனால் இந்த மனைவி கணவன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும், நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும், சொந்த பந்தங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் வந்து 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேலே கிடைக்கும். 13ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு மேலே 14ஆம் தேதி காலை 11 மணி வரையிலும் கொஞ்சம் உங்களுடைய இல்லற துணையிட்ட கவனமாக இருங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நிச்சயமாக எல்லோரும் உங்கள் வார்த்தையை கட்டுப்படுவார்கள். உங்களுடைய நிலை பல மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. சொந்த பந்தங்கள் முன்னாடி மரியாதை தேடக்கூடிய நிலை. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வெகுமதியும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நிலை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரும் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நிலை. ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை வழி உறவுகள்கிட்ட இருந்து நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்தும் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சகோதர சகோதரிகளும் முழுமையான ஆதரவு தர்றாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இளைய சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, அவசரப்படாதீங்க. அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய இதை ரொம்ப பராக்கிரமத்தை காட்ட வேண்டாம். கண்டிப்பு போடாதீங்க, ஆர்டர்ஸ் போடாதீங்க. அவங்க மனநிலையில் கொஞ்சம் இதாக இருக்காங்க, ஒரு வைப்ரேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு சரியானோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும். அவங்களுக்காக நீங்கள் 1-2 செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? இந்த நேரம் என்பது நம்முடைய மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு மிக அந்த அருமையான ஒரு வாரம். இப்பொழுது மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்ப்போம். உங்கள் லாபஸ்தானாதிபதியினுடைய எண் 9, உங்கள் தனஸ்தானாதிபதியுடைய எண் 8. இது ரெண்டையும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி புண்ணியஸ்தானாதிபதியினுடைய எண் 6, அதை 3ஆவதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 98 அல்லது 89 பயன்படுத்துங்க. அதே மாதிரி 10 கூடிய சுக்கிரனுடைய எண் 6 மற்றும் 5, இது ரெண்டையும் நீங்கள் 2ஆவதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம்.
கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதி சனி ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த ஒரு வலிமையோடு இருந்துகிட்டு இருக்காரு. அருமையான பார்வைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவையெல்லாம் நீங்கள் எதை தொட்டாலும் நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை, தன்னம்பிக்கை, தைரியத்தையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வகையில் எல்லாம் அமைஞ்சிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாம் இந்த வாரத்தில் 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பஞ்சமஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் மற்றும் 8 அவர் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த வாரத்தில் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி வக்கரமாக வேற இருக்கார். அதனால் என்ன செய்யணும்? கொஞ்சம் இந்த வாரத்தில் கவனமாக கையாள வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும். அதிகமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்து அவங்க கொஞ்சம் உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் சிலருக்கு சில விஷயங்கள் நடக்கலாம். எதிரிகளுடைய இடம் வலிமையடைகிறது. எதிரிஸ்தானம் வலிமையடைகிறது. எதிரிக்கு உரிய கிரகமான சந்திரன் வீசபங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த வாரத்தில். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலில் இப்போ இருக்கார். நீங்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, வலிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு தடையை கடக்காமல் நீங்கள் செல்ல முடியாது. சரிங்களா? அதனால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? ஒரு காரியத்தில் இறங்கினாதான் அந்த காரியத்தில் உள்ள நல்லது கெட்டது நம்ம அறிய முடியும். அதை பற்றி தெரியாமே உட்காந்துட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பாடங்கள் படிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களில் நல்லவன் யார் கெட்டவையான்னு பார்க்கக்கூடிய நேரம், உங்கள் சொந்தக்காரங்களில் யார் நல்லவங்க கெட்டவன்னு பார்க்கக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய இல்லற துணை, அவர் சார்ந்த உறவுகள், இவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகள் வரும்போது நம்மளுக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி அனைத்தும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், மூத்தவங்களாகட்டும் இளையவங்களாக இருக்கட்டும், இந்த டைமில் நம்மளுக்கு யார் யார் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரிங்களா? சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெட்டி செலவு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இவ்வளோதான் செலவாகுதுன்னா அவ்வளோதான் கொடுக்கணும். இந்த இடத்துக்கு இவ்வளோதான் விலைன்னா 4 இடத்துல 4 பேர்ட்ட விசாரித்து அவ்வளோதான் நீ கொடுத்து வாங்கணும். பெருமையாக சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்கன்ற இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு நம்ம வாங்கிட்டோம்னா 10 ரூபா கொடுத்து வாங்குற போல 15 ரூபா கொடுத்து வாங்கிடுவீங்க. நம்ம காசு விரயமாகணும்னு இப்போ விதி இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பு இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ நகை வச்சுதாலும் தெரிஞ்சிடும். இந்த டைமில் எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா, எனக்கு கொடுக்கக்கூடாதா, உன் நகையை வச்சு கூட கொஞ்சம் பணம் கொடு, நான் தர்றேன் பின்னாடி. தட்ட முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இப்போ கொடுத்தீங்கன்னா வராது. சரிங்களா? இப்போ கொடுத்துட்டீங்கன்னா வராது. நீங்கள் தான் அதை திருப்பி மூட்டுக்கணும். நகையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் திருப்பி மீட்டு கொண்டு வரணும். பணத்தை கொடுத்தீங்கன்னா மறந்துடணும். அது எப்போ வருதோ வரட்டுன்னு விட்டுறணும். அவங்களா இறக்கப்பட்டு எப்போ அன்னைக்கு கொடுக்குறாங்களோ வாங்கிக்கணும். இதுதான் நடக்கும். அதனால் இது எச்சரிக்கை பதிவு. எப்பயுமே நம்ம நல்லது சொல்கிற போது 4 வார்த்தை பேசிட்டு முடிச்சிருவேன். எச்சரிக்கை பதிவுனா கொஞ்சம் அதிக நேரம் பேசிடுவேன். ஏன்னா நீங்கள் அதில் மாட்டக்கூடாதுன்றக்காக. அதனால் இந்த விஷயம், இந்த வாரம் என்பது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கான வாரம். மற்றபடி எவ்வளவு ஒரு சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு சுவராக நீங்கள் நிற்பீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்பொழுது இந்த வாரத்திலே கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு நம்மளுடைய அதிர்ஷ்ட எண், உங்கள் ராசினாருடைய எண் 8 மற்றும் 4. ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு இப்போ பகையாக நின்றுச்சு. அப்போ நம்மளுக்கு எது நன்மையாக தான் செய்யணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமும் சிறப்பாக இருக்கிறது. 87, 78 இதை பயன்படுத்தலாம். அல்லது 84, 47, 74 இப்படி பயன்படுத்தலாம். இந்த 3 நம்பரையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துங்க. சிங்கிள் நம்பர் வேணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த வாரத்தில் 7ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம்.
மீன ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து வந்த உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைந்து மற்றும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விடயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த 4 கிரகங்கள் இப்பொழுது பயிற்சியாகி லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகின்றன. அதே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் நீசபங்க ராஜயோகம் அடைய இருக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. 5 கூடையவன் சந்திரன். ஆனால் இப்போ வந்து என்ன செய்ய போறாரு, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 5 கூட 9ஆம் இடத்துக்கு வர்றது மிக மிக பெரிய சிறப்பு. அதுவும் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார் என்றால் மிக மிக சிறப்பு. பொதுவாகவே இந்த மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5. அந்த இடத்திற்கு அதிபதி சந்திரன். அவர் என்ன செய்வார்னா சுழற்சியில் ஒரு 2 நாளில் சுழண்டு வந்துக்கிட்டே இருப்பார். வந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும், அடிக்கடி பிரச்சனைக்குரிய இடங்களை போய் மாட்டுவார். அப்போ நம்மளுக்கு சந்திரன் என்பவர் மனோகாரகன், மனதுக்கு காரகன் சொல்லுவோம். அவர் வந்து அப்பப்போ மாட்டும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, அப்பப்போ மனசில் கஷ்டங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அத்தனை இடமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 13ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் அதாவது 13ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரமடைந்து சந்திரன் 5ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு லேசாக ஒரு பதட்டங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் சந்திரன் பயிற்சியாகி விருச்சிக ராசியில் வந்து உட்கார்ந்துருவார். விருச்சிகத்தில் வந்து நீசமாகி விடுவார். நீசமான பின்பு மறுநாள் காலை 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேலே நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்போ என்னன்னா இந்த 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேலே தான் நீங்கள் எந்த காரியம்னாலும் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் 100% வெற்றி உறுதி. ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் 4 கிரகம் உட்கார்ந்து உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டு. அப்போ 5ஆம் இடம் வலிமை அடைகின்றது. 5 கூடையவன் சந்திரனும் வலிமை அடைகின்றார். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, குலதெய்வத்தினுடைய ஆதரவு கிடைக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி தாய் தந்தை உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கிறது, சகோதர சகோதரிகளுடைய உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கிறது, நண்பர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கிறது. நீ சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் கிடைக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வருகிறது. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகத்திற்காக நல்ல செய்திகள் வருகிறது. திருமணம் வைத்து விட்டோமே பணப்புழக்கம் இல்லையே, யார்ட்டை கடன் வாங்குவது என்ற ஒரு கவலையை நீங்கள் தூக்கி எறிந்து விடலாம். எப்படியாவது உங்கள் கையில் காசு வந்துடும். விற்க முடியாத சொத்துக்கள் கூட விற்று பணமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். தாத்தா பாட்டிகிட்ட இருந்து உங்களுடைய சொத்துக்கள் வந்து சேர்ந்துடும். அவங்ககிட்ட இருந்து பணம் நகையும் உதவியும் கிடைக்கும். அம்மா அப்பாட்ட பேரில் இருக்க சொத்தை நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம். பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் இதுவரைக்கும் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். படித்தது மறந்து போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வாரத்திலிருந்து எல்லாம் சரியாயிடும். படித்து முடித்த இளம் ஆண் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் உறுதி செய்யப்படுகிறது. இப்படி அனைத்தும் நன்மையாக கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. ஆனால் ஒரு நாள் பொறுக்க வேண்டும். சரிங்களா? அந்த வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே உங்கள் காரியத்தை இறங்கிடுங்க. 100% சக்ஸஸ். மீன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரனுடைய எண் 2, அதை பயன்படுத்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சபலம் அடைந்திருக்கின்ற செவ்வாயினுடைய எண் 9, 29 மற்றும் 92 மிக மிக யோகமானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9 கூடையவன் தனஸ்தானாதிபதி செவ்வாய். அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போ 92, 29 நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்தணும். அதே மாதிரி 5ஆம் எண்ணும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மீனத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:08 வரை மீனராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. இப்போ 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி இரவு 7:08 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏற்கனவே அந்த முதல் நாள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். வணக்கம்.